வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் வந்துவிட்டாலே ஆன்மீக ரீதியாக ஒரு வேற மாதிரியான சக்தி காற்றில் பறக்கும். கோவில்களில் அன்னதானம், வழிபாடுகள், விரதங்கள் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட இந்த மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில விசேஷமான அறிகுறிகள் தெரியும். சின்ன சின்ன சம்பவங்கள் போல தோன்றும். ஆனால் ஆழத்தில் பார்த்தால் அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் பெரிய மாற்றங்களின் சின்னங்கள். உங்களுக்குள் சில நாட்களில் திடீரென அமைதி வரும். நாள்தோறும் வேலை பளுவில் திணறிக் கொண்டிருந்த மனசு சில நிமிடங்களுக்கு ஒளிரும் விளக்கைப் போல அமைதியாக மாறும். இது சனி 12ஆம் இடத்தில் இருப்பதால். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் கடவுள் உங்களிடம் சொல்வது கவலை வேண்டாம், உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதுதான். அதே நேரத்தில் சில நாட்களில் பணச்செலவு திடீரென அதிகரிக்கும். வீடு, வாகனம், குடும்பம், எங்காவது எதிர்பாராத செலவு வரும். ஜோதிட ரீதியில் புதன் சனி சேர்ந்து சோதிக்கும் காலம். ஆனாலும் ஆன்மீக ரீதியில் பார்த்தால் அது வீணான பணம் போகிறதல்ல, தேவையில்லாதவை அகன்று உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாகிறது. இந்த நேரத்தில் எள்ளு தானம் செய்யுங்கள். அது அந்த சுமையை குறைக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான சின்னம் உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள். தம்பதிகளிடையே சிறிய வாக்குவாதம் வரலாம். நண்பர்களிடம் தவறான புரிதல் ஏற்படலாம். ஆனால் ஆச்சரியமா தெரியுமா, அந்த சண்டை கூட உறவை வலுப்படுத்தும். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் அது பழைய காயங்களை வெளியேற்றி புதிய பாசத்தை விதைக்கிறது. இதற்காக சனிக்கிழமையன்று தம்பதியுடன் சேர்ந்து எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். உடல் ரீதியாகவும் ஒரு சின்ன சின்ன குறியீடுகள் தெரியும். சில நாட்களில் திடீர் சோர்வு, தலைவலி, உடல் சூடு ஏற்படும். இது செவ்வாய் நிலைமையால். ஆனாலும் இதுவும் ஒரு சுட்டுரை. உடம்பு ஓய்வு கேட்கிறது, கோபத்தை விட்டுவிடு என்பதற்கான அடையாளம். அந்த நேரத்தில் முருகனை நினைத்து பால் அபிஷேகம் செய்யும் காட்சியை மனக்கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் கனவுகளும் உங்களை வழிநடத்தும். யாரோ ஒருவர் கனவில் வந்து எச்சரிக்கை செய்வது அல்லது தெய்வக் கோயில் கனவில் தோன்றுவது இது சாதாரணமல்ல. சந்திரனிடம் மாறுவதால் உங்கள் சுப்கான்ஷியஸ்லிருந்து வரும் சின்னம். பித்ருக்கள் கூட இப்படி எச்சரிக்கை தருவார்கள். கனவு கண்ட நாளில் பறவைகளுக்கு உணவு வையுங்கள். அது பித்ரு திருப்திக்கு வழியாகும். இப்படி ஒருபுறம் சோதனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் மனத்தில் பக்தி அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்லும் ஆர்வம், சாஸ்திரம் கேட்கும் ஆர்வம், இது குருவின் அருள். இந்த மாதம் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தடைகள் அகலும். அதே நேரத்தில் உங்கள் நட்பு வட்டாரத்தில் புதியவர்கள் வருவார்கள். நல்ல மனசுள்ளவர்கள், வழிகாட்டும் நண்பர்கள். சுக்கிரன் சிம்மத்தில் இருப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய உறவு உருவாகும். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் இது ஒரு குரு உங்களை சந்திக்க வருவதாகும். வேலை தொழில் விஷயங்களில் சிறிய தாமதம் வந்தாலும் அது சனியின் சோதனை. நீங்கள் கோபப்படாமல் பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த தாமதமே பெரிய வெற்றிக்கு வழி செய்யும். இதற்காக சனிக்கிழமைகளில் எள் சாதம் செய்து சாப்பிடுங்கள். குடும்பத்தில் அன்னதானம் செய்யும் வாய்ப்பும் வரும். பசியோடு யாராவது உங்கள் வாசலில் வரலாம் அல்லது நீங்களே அன்னதானம் செய்யும் சூழல் உருவாகும். அது பித்ரு தோஷம் குறைக்கும் மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அறிகுறி தியானத்தில் கிடைக்கும் அமைதி. 10 நிமிடம் கண்மூடி அமர்ந்தாலே உங்கள் உள்ளம் முழுவதும் ஒளி பரவுவது போல இருக்கும். இது சாதாரணம் அல்ல. சனி, குரு இணைந்து உங்களுக்குள் ஆன்மீக சக்தியை எழுப்புகிறார்கள். இந்த அறிகுறிகள்ல எது அதிகமாக தெரிகிறது? கமெண்டில் சொல்லுங்கள்.